பழனிக்கு பொண்ணு பார்க்குற விஷயத்த பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது பழனி இருந்துக்கிட்டு, மாமா நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட மட்டும் சொல்லி எப்படியாவது எங்கள் அம்மாவை வந்து கூட்டிகிட்டு வரணும்னு எனக்கு ஆசை, அதனால் நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்றாங்க. பாண்டியன் இருந்துக்கிட்டு எல்லாம் சொல்கிறது சரிதான், ஆனால் இந்த முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் எந்த ஒரு விஷயமும் தெரியக்கூடாது, தெரிஞ்சதுன்னா இந்த டைமும் உன் கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொன்ன உடனே, மாமா எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். அடுத்த நாள் காலையில் எல்லாருமே வந்து பொண்ணு பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. சக்திவேலுக்கும் முத்துவேலுக்கும் பயங்கர டவுட் வந்து இங்க அம்மாவையும் காணோம், அதே மாதிரி பாண்டியன் வீட்டுல யாரையுமே காணமே, ஒருவேளை அம்மா அங்கதான் கிளம்பி போயிருப்பாங்களோ. முத்துவேலும் சக்திவேலும் பாண்டியனுக்கார ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. அங்க ரீச் ஆனதுக்கு அப்புறம் கோமதி இருந்துகிட்டு, எங்க அண்ணனுங்க 2 பேரும் வந்தாங்கன்னா இந்த நிச்சயதார்த்தம் பண்ணவே விட மாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே பழனிக்கு வந்து நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருது. பழனி வந்துட்டு அவங்க அண்ணங்கிட்ட 2 பேத்துக்கிட்டையும், அண்ணா நீங்க எதுக்காக பாண்டியனை இப்படி பழி வாங்குறீங்கன்னு எனக்கு தெரியல, என்னோட கல்யாணம் வந்து நிச்சயதார்த்தம் ஆகணும்னு தான் அவங்க வந்து எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க, ஆனா அவங்களுக்கே வந்து நீங்க துரோகம் பண்றீங்கல்ல. முத்துவேலும் சக்திவேலும் அவங்க அம்மா கிட்ட, அம்மா நீங்க எங்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கீங்க, எங்களவே நீங்க நம்ப வச்சுட்டு பழனியோட நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிருக்கீங்கல்ல, இங்க பாருங்கடா, நீங்க 2 பேரும் எனக்கு எப்படி பையனோ அதே மாதிரிதான் அவனும் எனக்கு பையன், அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி தரணும்ன்றது எனக்கு ஒரு ஆசை, அது இன்னைக்கு நிறைவேற போகுது, அதனால என்னடா அப்படின்றாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.